ஆகுதுமா. ஓகே, வாய்ஸ் ரெக்கார்டிங். ஏன்னா அங்கே ஒரு மீட்டர் ஒன்று இருக்குது, அந்த மீட்டரில் தெரியும் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு. ஓகே ஓகேங்க. சரியா? இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்கு. வால்யூம் சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. நான் ஒரு செகண்ட் வால்யூம் செட் பண்ணிட்டு வந்துடுவா. ஓகேங்க. மைக்ரோஃபோன் ஆக்சஸ். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். டீ குடிச்சிட்டு இருக்கேன்ல. இல்லையா, கொஞ்சம் தானே இருந்துச்சு. சரி வச்சிரு, நான் முடிச்சுட்டு குடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஆரம்பிச்சேன்னா கஷ்டமா. இருமா, ஒரு நிமிஷம் இருமா, வந்துடுறேன். வால்யூம் இன்புட் வந்து ஜாக் மைக்கு வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு. சரி, ஓகே, அதுவும் ஃபுல்லாகவே வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து என்னென்னா எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக நம்ம என்ன செய்வோம், டெண்டன்சி என்ன வரும், ஒரு ப்ரைமரி கலர் எடுத்து ரெண்டு டெர்ஷரி கலர் எடுத்து 2 செகண்டரி கலர் எடுப்போம் இல்லையா? 5 கலருக்கு நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஒரு செகண்டரி கலர் எடுத்தோம்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். இப்போ ஏதாவது ஒரு செகண்டரி கலர் எடுத்தோம் அப்படின்னா உனக்கு 2 ப்ரைமரி கலர் உள்ள வந்துடும், 2 டெர்ஷரி கலர் உள்ள வந்துடும். சரியா? இதில் 3 கலர் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிக்சரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இது இருக்குது. இப்போ என்னென்னா இந்த கலர் எடுத்திருக்காங்க, இதுதான் ஆப்பிளோடைய கலராக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கலர் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. இந்த கலரை வந்து அந்த போலுக்கு எடுத்துட்டாங்க. ஒரு போல், ஸ்டாண்டோட போல் அந்த போலுக்கு எடுத்துட்டாங்க. இந்த கலரை வந்து நமக்கு வந்து அந்த ஜக்குக்கு எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நம்ம அந்த கலர்ஸை மாத்திரம் வெளியே எடுத்து வச்சுக்கிறோம். 2 க்ரீன் எடுத்து வச்சுக்கிறோம், ஒரு லைட் க்ரீன், ஒரு நம்ம ஒரே கலட்டாவ கியாமியான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எல்லாரும் அப்படி சுத்தி உட்காந்துருந்தா அப்படி விளையாண்டுட்டு சந்தோஷமா இருக்கும். யாரும் இல்லாட்டி அவ்வளவுதான். என்னங்க ஓ ஆமா ஆமா, இங்க என்னமோ முக்கியமா நடந்துகிட்டு இருக்கேன், அதை எப்படி வெளியில போலாம்மா? தெரியுது, அது நல்லா தெரியுது. அது அந்த அந்த ஏஜ் பிள்ளைகளுக்கு வந்து நம்மளை விட்டுட்டு என்னமோ செய்ய பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா அது விட முடியாது. பக்கத்துல வந்து உட்காந்துட வேண்டியதுதான். சரி அம்மா, 2 க்ரீன் எடுத்து வச்சுக்கிட்டேம்மா. சரியா? இப்போ நமக்கு வந்து க்ரீனில், டார்க் க்ரீனில் ப்ளூ இருக்குது இல்லையா? டார்க். அப்போ வந்து அந்த டார்க் ப்ளூவை எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்கு நமக்கு டார்க் ப்ளூ தேவைப்படும்னா ரொம்ப ஷேடோ ஜாஸ்தி இருக்கக்கூடிய, நம்ம பிளாக் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒயிட்டும் பிளாக்கும் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கலரோட ஹியூ, நமக்கு என்ன ஹியூ அப்படின்னு சொல்லும்போது பியோர் கலரை வந்து ஹியூன்னுவோம். 100% கலராக இருக்கிறத ஹியூன்னுவோம். எல்லோவில் 100% எல்லோ, ரெட்டில் 100% ரெட், ப்ளூவில் 100% ப்ளூ. தெரியும் நமக்கு. இப்போ ரெட்டும் எல்லோவும் சேர்ந்த ஆரஞ்சில் வந்து 50% ரெட்டு, 50% எல்லோ. அப்போ நமக்கு அதில் 100% வந்துடுது இல்லையா? அப்போ 100% இருக்கக்கூடியது வந்து ஹியூ அப்படின்னும். அதுக்கு பேர் வந்து அதுதான் கலர். நம்ம ஒயிட் பிளாக்கை தவிர மீது எல்லாத்தையும் கலர்ன்றோம். சரியா? நம்ம ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% இருக்கிறது தான் கலர். அதை ஹியூ அப்படின்னு சொல்லுவோம், HUE. இப்போ ஹியூவோட ஒயிட்டை சேர்த்தோம்னா என்ன? டிண்ட். ஹியூவோட பிளாக்கை சேர்த்தோம்னா என்ன? ஷேட். ஷேட். ஹியூவோட பிளாக் அண்ட் ஒயிட்டை சேர்த்தோம்னா டோன். டோன். ஓகே, சரி. அப்போ கிரே சேர்த்தோம்னா டோன். இப்போ நமக்கு வந்து டோனு இப்படி இருக்கிற சிஸ்டம் இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த 5 கலருக்குள்ளே 3 கலர் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம்.
அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம Black அதில் சேர்க்கலாம். ஏதாவது ஒரு கலரோட பிளாக்கும் சேர்த்துக்கலாம், ஒயிட்டும் சேர்த்துக்கலாம். 3 கலர் போதும் நமக்கு. ஒரு கலர் ஹியூவாக யூஸ் பண்ணலாம், வெறும் ஹியூவாகவே யூஸ் பண்ணுவோம், வேணும்னா டோன் ஆக்கிக்கிறோம். அப்போ 3 கலர் வச்சு நமக்கு தேவையான எல்லா கலர்ஸையும் டென்ட் ஷேடு டோனாக யூஸ் பண்ணிடுவோம். ஓகே அப்படி தானே மோனோக்ரோமில் செஞ்சோம். ஞாபகம் இருக்கா? ஒயிட் மிக்ஸ் பண்ணோம். ஆனால் நம்ம Black நம்ம ஆர்ட் ஒர்க்கில் மிக்ஸ் பண்ணாததுனால நம்ம ஷேடுக்கு வந்து ஒரு ஹார்மோனியஸ் கலரையும் யூஸ் பண்ணிடுறோம். அது சம்பந்தமான ஒரு கலரையும் யூஸ் பண்ணிடுறோம். சரியா? அதுக்காக தான் நம்ம ப்ளூ எடுத்து வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆரஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சோட எல்லோ சேரும்ல கொஞ்சம். ஆமாங்க. அப்போ ஆரஞ்சு எல்லோ சேர்த்துக்கிடுவோம். ஓகே இப்போ ஆரஞ்சு எல்லோவோட டார்க் ரெட்டு சேரும் இல்லையா? சார். டார்க் ரெட். ஆமாங்க. இப்போ நான் வந்து 6 கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாரு, நமக்கு வந்து பேப்பர்லேயே ஒயிட் இருக்கு. ஆமாங்க. இதுவும் நமக்கு டார்க் கலர் கொடுக்க போகுது. இந்த ரெண்டு, இந்த டார்க் ரெட்டும் டார்க் ப்ளூவும். இது இங்கேயும் வரலாம், இது இங்கேயும் வரலாம். ஓகேங்க. நமக்கு ஷேடு கிரியேட் பண்ணுறதுக்காக. ஷேடு நம்ம வந்து Black வச்சு செய்ய மாட்டோம்ல ஆர்ட் ஒர்க்கில். ஆமாங்க. ஞாபகம் இருக்க? வாட்டர் கலர்லையும் செய்ய மாட்டோம், அக்ரிலிக்லையும் செய்ய மாட்டோம், ஆயிலில் கூட நம்ம செய்ய மாட்டோம். போஸ்டர் கலர் ஒர்க் செய்யும்போது மொத்தம் தான் Black யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே சரியா? போஸ்டர் கலர் ஒர்க்கும் ஆர்ட் ஒர்க் செய்யும்போது இல்லை, லோகோ அது மாதிரி கமர்ஷியல் செய்யும்போது மொத்தம் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, வேலையை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகிப்போச்சுன்னா, எனக்கு பென்சில்லாம் மொத்தமாக நான் வாங்கி வச்சிட்டேன். சரியா? பழைய பென்சில்கள் ஃபுல்லாக லெட்டு வந்து மாவு மாதிரி நொறுங்குதுமா. ஓகே ஓகேங்க. அடி அது ஏன் சார் அப்படி நொறுங்குது? பழசாயிருச்சுன்னா ரொம்ப பழசாயிருச்சு. எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று கிடையாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று. வாட்டர் கலர் கட்டியாக போயிடுது, கல் மாதிரி ஆயிடுது. அக்ரிலிக் கல் மாதிரி ஆயிரும்ல. ஆமாங்க. திறந்து வச்சிருந்தாலும் கல் மாதிரி ஆயிரும், ரொம்ப வருஷம் வச்சிருந்தோம்னா கல் மாதிரி ஆயிரும். ஆயில் கலர் வந்து ஒரு 15 இயர்ஸ்லாம் என்கிட்ட இருந்திருக்கு. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும். 15 இயர்ஸ் ஓல்டு ஆயில் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஜெல் மாதிரி ஆயிரும்மா, பிளாஸ்டிக் மாதிரி ஆயிரும். ஓகே ஓகேங்க. நசுக்கணும்னா நசுங்கும், லேசாக கையில் ஒட்டும். ஆனால் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி லின்சிட் ஆயில்லையோ லிக்விட்லேயோ மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண முடியாது. சரிம்மா, ஷார்பன் பண்ணிட்டேம்மா. இப்போ உனக்கு வந்து இதை அனுப்பிட்டேன் பாத்தியா? நான் உனக்கு வந்து அது படத்தை அனுப்பிட்டேன். ஓகேங்க. ஒரு தடவை உனக்கு நான் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஓகேங்க. நான் பார்ப்பேன். சரியாம்மா, இது ரெக்கார்டிங்க்கு உள்ளே வராமல் வெளியில் போய் நிற்கிது. இருந்தாலும் பரவாயில்ல, ரெக்கார்டிங் அதை கொண்டு போக வேண்டாம். நான் வந்து உனக்கு லேசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா. இங்கே பாருங்க, இப்போ பேக்ரவுண்டு வந்து நமக்கு ஆரஞ்சும் க்ரீனும் போட்டுட்டாங்க. நம்ம பென்சிலில் செய்யும்போது என்ன செய்வோம்? முதல்ல ஆரஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் போல் க்ரீன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு வச்சுருவோம். ஆரஞ்சும் க்ரீனும் மிக்ஸ் ஆனால் என்ன ஆகும்? காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் மிக்ஸ் ஆனால் ஒரு நியூட்ரல் கலர் கிடைக்கும் இல்லையா? ஆமாங்க. இப்போ நியூட்ரல் கலர் என்ன? கிரே வந்து ப்ரௌன். ஓகே. ஏன்னா ஆரஞ்சு இருக்குது, ப்ரௌன் வந்துடும். ஆரஞ்சுலேயும் எல்லோ இருக்குது, இதுலேயும் எல்லோ இருக்கிறதுனால எல்லோவிஷாக வர்றதுனால ப்ரௌன் வந்துடும். ஓகே. இந்த இடம் நல்ல டார்க் ப்ரௌனா. என்ன இது தெரிய மாட்டேங்குது. கர்சர் தெரிய மாட்டேங்குது. ஏன் கர்சர் தெரியுதா உனக்கு? தெரியுது. எது இதில்? பார்த்துருச்சு. ஓகே.
சரி ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஓகே ஃபைன். எனிவே இந்த இடத்துலலாம் டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல டார்க்காக இருக்குது. அப்புறம் ஷேடோஸ் கொடுக்குது. நம்ம டிராயிங்கை குயிக்காக போட்டுட்டு கர்சர் இது தெரியலைங்க. வந்து என்னப்பா கர்சர் தெரியலைங்க. கர்சர் தெரிய மாட்டேங்குதுமா. பரவாயில்ல, இது ஷேரிங்கை ஸ்டாப் நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட படம் இருக்குல்ல? இருக்குங்க. இருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஒர்க் வந்து ஆரம்பிச்சிடுவோம். நான் வந்து டார்க் க்ரீன் எடுத்து என்ன செய்கிறேன், இந்த டேபிள் எங்கே வருதுன்றதை வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கொயரை அவ்வளோ பெருசுக்கு போடுவோமா? அவ்வளோ பெருசுக்கு, ஏன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஸ்கொயராக தான் இருக்குது. ஓகே. யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு கலர் ஸ்கீம் செட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். கலர் ஸ்கீம் செட் பண்ணோன்னா அந்த அந்த ஒர்க்கை வந்து காட்டிட்டு, சப்போஸ் ஒரு ட்ரெஸ்ஸுன்னா இப்போ இல்லை ஸ்டில் லைஃப் செய்கிறோம். இப்போ ஸ்டில் லைஃப் வந்து என்னன்னு சொல்லிட்டு செய்கிறோம், நம்ம ஸ்டில் லைஃப் வந்து பெயிண்டிங்காக செய்கிறோம். ஆனால் இதை வந்து நம்ம ஐடியாக்காக செஞ்சுட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுக்காக. ஒரு ஸ்டூடெண்ட், உனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீ வந்து ஐடியா கொடுக்க போகிற அப்படின்றப்ப என்ன செய்வேன்னா, இங்கே நான் வந்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுறேன், அவ்வளோ தூரத்துக்கு அந்த டேபிள் வருது. சரியா? அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த டேபிள் வந்து முடியுது, இந்த இடத்துல அந்த டேபிள் வந்து திக்னஸ் இருக்கு. சரியா? தெரியுதாம்மா? டிராயிங் கிளியரா தெரியுதா? தெரியுதுங்க. ஓகேங்க. அந்த போலை நம்ம இந்த இடத்துல இருக்கு, சென்டர்ல இருக்கு, நம்ம கொஞ்சம் இந்த சைடில் தள்ளி வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் இந்த எண்டு வரைக்கும் கொண்டாந்துருவோம். சரியா? அந்த எண்டு வரைக்கும் கொண்டாந்துருவோம். இது கிட்டத்தட்ட பாதிக்கு கொஞ்சம் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெருசு. என்னம்மா? தெரியலைங்க. இது இல்லைம்மா, இன்னும் வரையிலண்ணா. ஓகே. அந்த அந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அதோட கொஞ்சம் வெளியில் வரைக்கும் வரும். அந்த ஹேண்டில்லாம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஹேண்டில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கிறோமா? ஓகேங்க. வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஹை லெவலில் இருக்கிறதுனால அந்த எலிப்டிக்கல் ஷேப் போடுறப்போ உனக்கு ஞாபகம் இருக்கலாமா? இப்படி தான் போடுவோம். இந்த இடத்துல இருந்து இங்கே கொண்டு போய் ஸ்டாப் பண்ணி இங்கேருந்து இப்படி கொண்டாந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் செய்வோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. ஓகே, சரியா? அப்போ அப்படி செஞ்சிட்டோம். இப்போ அதில் 3 கோடு வருது. அதே மாதிரி 3 கோடு போட்டுருவோமா? அப்படியே கொண்டாந்து இப்போ என்ன செய்வோம்னா, இது வந்து நம்ம வந்து டிசைனை வந்து ஐடியா கொடுக்குறோன்னு வச்சுக்கிறோம். நம்ம டிசைன் ஐடியா கொடுக்க போகிறோம். யாரோ ஒருத்தங்க இது செய்ய போகிறாங்க, அதுதான் இது ஐடியான்னு வச்சுக்க. ஓகேங்க. நம்ம செய்யலை, வேற யாரும் செய்ய போகிறாங்க. ஓகேங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதா இருந்தால் நம்ம பர்ஃபெக்ட் ஆர்ட் ஒர்க் வரையணுன்ற தேவையில்லை. இல்லை, பர்ஃபெக்ட் ஆர்ட் ஒர்க் வரையறதுனா வரையலாம், ஆனால் ரிக்குவயர்மெண்ட் கிடையாது நமக்கு. ஏன்னா அவங்க வரைய போகிறாங்க, அவங்க வரையட்டும் பர்ஃபெக்ட் ஆர்ட் ஒர்க்கை. நம்ம ஐடியா மாத்திரம் கரெக்டாக கொடுத்துடணும். ஆமாங்க. அப்போ அந்த இதை போட்டுட்டோம். அதை போட்டுட்டு அந்த இடத்துல வந்து சென்டர்ல இருந்து வருதா, இங்கேருந்து அந்த ஹேண்டில் வந்து அப்படி இருக்கு. அந்த ஹேண்டில் வந்து திக்னஸ் வந்து அப்படி இருக்கு. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக திக்னஸ் போடுறேன், இல்லாட்டி தெரியாதுன்றதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக திக்னஸ் போடுறேன். ரொம்ப ஜாஸ்தி போச்சோ, கொஞ்சம் சிறுசாக்கிக்கும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போய் எவ்வளோ தூரத்துக்கு வருது, ஆல்மோஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வரைக்கும் வந்துடுது. வந்தால் இப்படி வந்து அப்படி ஜாயின் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லு. சரியா? ஓகேங்க. இந்த கால் எப்படி இருக்கு, அது வந்து எப்படி இருக்குன்னா மெல்லிசா தான் இருக்கு. ஆனால் சைடில் ஒரு காயின் மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நமக்கு தெரியாததுனால நமக்கு வந்து நம்ம என்ன கெஸ் பண்ணுறோமோ அப்படி கெஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இடம் விட்டுருந்தோமா, ஏன்னா உள்ள பாத்திரத்துக்கு உள்ளே தானே இருக்கும்.
ஆமாங்க சார். இதான் பாத்திரத்தோட எட்ஜுன்னா அப்போ இந்த இது தெரியும். ஆப்பிள் வந்து இது மேலே இருக்காது, ஆப்பிள் வந்து இங்கே தான் இருக்கும். அப்போ அந்த எட்ஜு தெரியும் இல்லையா, அந்த எட்ஜு தெரியும். ஆமாங்க சார். ஓகே, அப்போ அந்த எட்ஜை விட்டுட்டு நம்ம ஆப்பிளோடைய ஷேப் வர, இந்த ஆப்பிள் முன்னாடி இருக்குது, அந்த ஆப்பிள் பின்னாடி இருக்குது. அந்த ஆப்பிளோடைய ஷேப்பை அப்படி வரைகிறோம். இந்த இடத்துல வந்து அந்த ஆப்பிளோடைய பள்ளம் இருக்கு, அப்படி இருக்கு. இப்போ ஆப்பிளோட இன்னொரு ஆப்பிளோடைய ஷேப்பை அந்த இடத்துல வரைகிறோம். கொஞ்சம் இதோட ஹைட் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வைக்கிறேன் நான். ஏன்னா ஒரே ஹைட்டில் இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நம்ம செய்வோம் தெரியுமா, ஒரு 3 ட்ரீ வரைஞ்சோன்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு டீ வைக்காம 1 3 2ன்னு வைப்போம், இல்லாட்டி 2 1 3 அப்படின்னு வைப்போம் இல்லையா. ஆமாங்க சார். அது மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அதை. இப்போ நம்ம வந்து அடுத்த இதுக்கு போகணும். என்னன்னா இந்த இடத்துல இந்த ஆப்பில் வரைகிறோம். எங்கே வரைகிறோம் அதை, இந்த இடத்துல வரைகிறோம். இப்போ வந்து அது கட் பண்ண ஆப்பிள். இது நம்ம வாட்டர்மெலன் வரையும் போது இது மாதிரி ஒரு கட் பண்ண பீஸ் ஒன்று வச்சு வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஏமா இருக்கா, வாட்டர்மெலன் வரைஞ்சிருக்கோம்லம்மா நம்ம இல்லைங்க சார். வாட்டர் கலரில் வரைஞ்சது இல்லைங்க சார். பண்ணது இல்லையா. ஓகே, நம்ம செய்வோம் அது. இப்போ இதில் வந்து சரியாக காட்டல இவங்க. நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு சீடு ஒன்று போட்டுருவோம், லேசாக அப்படி சீடு இருக்கிற மாதிரி போட்டுருவோம். சரி, அது அப்படி வந்துருச்சு. ஷேடோ வந்து லைட் வந்து மேலே இருந்து வந்துட்டு, சரியா, லைட் மேலே இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஷேடோ வந்து அப்படி விழுகுது. இதோடைய ஷேடோ வந்து அப்படி விழுகுது. லேசா இங்கேயும் விழுகுது மாதிரி. சரி, இன்னொரு பீஸுங்க சார். எதுமா ஆப்பிளோட இன்னொரு பீஸுங்க சார். இல்லைம்மா, நான் வந்து எவ்வளவு காட்டுறேன் அப்படின்னா, உனக்கு நீ பார்க்கலையா அது, நான் வந்து எவ்வளவு காட்ட ட்ரை பண்ணுறேன்னா, ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் உனக்கு. விண்டோ ஷேர் தெரியுதா உனக்கு? ஓகேங்க சார். சரியா, அப்போ இவ்வளோதான் எடுக்கிறேன் நான். ஃபுல் பிக்சர் எடுக்கல. அதாவது இருவன ஃபுல் பிக்சர் எடுக்கல, அதில் அவ்வளவுதான் எடுக்கிறேன் நான். ஓகே. சரியா, போதும், அவ்வளோதான் எடுத்தால் போதும் நமக்கு. ஓகே. நான் வந்து ஜக்கோடைய சைஸையும் சிறுசாக்க போகிறேன். இப்போ ஜக்கு செய்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆரஞ்சு எடுத்துடுறோம். ஏன்னா பேக்ரவுண்ட்லேயே நம்ம ஆரஞ்சு போட போகிறோம். சப்போஸ் பேக்ரவுண்டில் ஆரஞ்சு நம்ம போடலன்னா நம்ம வந்து எல்லோ வச்சு வரைவோம். ஓகேங்க சார். ஜக் எங்கே வருதுன்னா அந்த இடத்துல வருதுமா. சரியா, அந்த இடத்துல வருது. டேபிளோட எண்டு வரைக்கும் போகணும். சார், ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களாங்க சார்? ஓ, ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடணுமா? சரி. இப்போ அந்த இடத்துல போட்டோம் டேபிளை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிடுவோம்மா. அவ்வளோ தூக்கிடுவோம் மேலே தூக்கிட்டோம்னா அப்போ தான் அந்த அந்த அது ஃபுல்லாக அது உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். சரியா, இது வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேர்வாக தான் இருக்கும் இல்லையா. பாட்டம் வந்து கேர்வாக இருக்கும். நம்ம இந்த ஹைட்டு கொண்டு போவோமா, தான் சிமெட்ரிக்கல் இல்லையா. அதனால சிமெட்ரிக்கலுக்கு அந்த அந்த லைனை போட்டுறோம். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் இருக்கு, அதோடைய அகலம் அவ்வளோ இருக்கு. இதோடைய அகலம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருது, அவ்வளோ வச்சுக்கிட்டோம்னா இவ்வளோ தூரத்துக்கு வரும். எவ்வளோ தூரத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே. நமக்கு ஆக்சுவலாக அப்போ நம்ம இது வந்து அபாவ் ஐ லெவலாக போயிருக்குமா. அபாவ் ஐ லெவலாக போனால் என்ன, இது வந்து இப்படி கவரும் கேர்வா.
தெரியுதா உனக்கு? அது ரொம்ப லைட்டாக இருக்கோ? தெரியுதா? எப்படி கர்வ் ஆகும்? ஓகேங்க சார். இது கீழே குடி கர்வ் ஆகும், அது மேலே குடி கர்வ் ஆகும். ஆல்மோஸ்ட் கர்வே இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுறேன். சரியா? அப்போ அதுக்கு வந்து அந்த இடத்துல லிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த லிப்பு வந்து அப்படி வருது. லிப்பு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிரும். அதுக்கு மேலே மூடி வந்து இதோட கொஞ்சம் சிறுசா இருக்கு. கொஞ்சம் சிறுசா இருக்கு. அங்கே ஒரு சின்ன ஒரு கர்வ் ஒன்று போடுறோம். சென்டரில் அதோடைய அந்த ஹேண்டில் ஒன்று இருக்கு. அது வந்து இங்கேருந்து அப்படி போகுது, அங்கேருந்து அப்படி போகுது. சரியா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு சொல்லுங்க. வந்துட்டேங்க சார். ஓகே. இப்போ இதோட கொஞ்சம் உள்ள போயிடும். என்ன செய்யணும்? ஆக்சுவலாக அது வந்து அங்கே ஜக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கு, நம்ம ஷார்ப்பாக போட வேண்டாம். கொஞ்சம் உள்ள எடுத்துக்க, கொஞ்சம் போல அப்படி உள்ள எடுத்துக்கிட்டு இங்க இருந்து இங்க கீழே இப்படி வந்துடுது. இவ்வளவு தூரத்துக்கு வருது இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு வர்றத இந்த சைடை முதல்ல போட்டோம். அங்கிருந்து அப்படி ஒரு கர்வ் ஒன்று எடுத்து அப்படியே மேலே ஷார்ப்பாக போகுது. அப்படியே ஷார்ப்பாக போய் அப்படி போய் அங்கே ஜாயின் ஆகுது. அப்போ இங்கேருந்து இப்படி வந்து இப்படியே வந்து அப்படியே டர்ன் ஆயிடுது. இங்கேருந்து இப்படியே வந்து அங்கே டர்ன் ஆகி இங்கே நமக்கு தெரியாது. சரியா? ஒரு நல்ல எரேசர் ஒன்று எடுத்து நடுவில் இருக்கக்கூடிய லைன்ஸை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுவோம். முதல்ல இந்த லைனை எரேஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு நல்ல ஆர்ட் ஒர்க் செய்கிறது இல்லை நம்மளுடைய வேலை. இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும், இப்படி இருக்கணும் எனக்கு. இது வந்து மோனோக்ரோமேட்டிக்கில் ஆரஞ்சையும் க்ரீனையும் வச்சு வரைஞ்சோம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல். என்னம்மா? சார் ஹார்மோனியஸ் நீங்க மோனோக்ரோமேட்டிக்னு சொன்னீங்க. ஓ, மோனோக்ரோமேட்டிக் நான் சொன்னேன். ஹார்மோனியஸ். ஹார்மோனியஸ் கலர் ஸ்கீமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். சரி, இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று உண்டு. நமக்கு என்ன சிஸ்டம்னா, இருவார் இங்கே டபுள் லைன் ஒன்று போட்டுருவோம். அதை அழிச்சிட்டேன். இந்த இடத்துல டபுள் லைன். ஏன்னா அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, கீழே தெரியல ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸ்டாண்டு மாதிரி அங்கே இருக்கிறத வச்சுக்கிறோம். எப்படிம்மா என்னம்மா செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? முதல்ல பேக்ரவுண்டை கொடுத்துருவோமா? சரியா? இப்போ என்னன்னா, நான் வந்து டார்க்ல இருந்து கொண்டு வர்றேன். இப்போ நான் ஆர்ட் ஒர்க் பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த லைன் எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பேன். இப்போ ஆர்ட் ஒர்க் நான் வந்து பக்காவாக செய்யாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக செஞ்சு காட்ட போகிறதுனால அது பார்த்த உடனேயே நான் வந்து ஃப்ரீயாக செஞ்சுருக்கேன்றது தெரியும். ஆனாலும் கேர்ஃபுல்லாக இதுக்குள்ளே போகாமல் செய்யணும். ஆனால் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிடாத. ஆங்கிள் வந்து அந்த 45 டிகிரிஸில் தான் போட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த இடத்த கொஞ்சம் டார்க்காக போடுறேம்மா. இங்கே போட்டுட்டு நான் இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து ஆரம்பித்து லைட் ஆக்கிடுவேன் இந்த இடத்த. அதாவது இப்படி டார்க்காக இருக்கும், இந்த இடம் லைட்டாக இருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், இங்கேருந்து ஒரு கோடை ஒன்று எடுத்து, நம்ம செய்வோம் தெரியுமா யூஸ்வலாக, இங்கேருந்து ஒரு கோடு ஒன்று எடுத்து அப்படியே போய் நான் இந்த டேபிளோடைய எண்டை இங்கே போட்டுறேன். போட்டுட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல இந்த ஆரஞ்சு வந்து உள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா அந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோவாக இருக்கு. ஜக்கு வந்து ஆரஞ்சு ஜக்கு, ஆனால் எல்லோவாக இருக்குது அந்த இடத்துல லைட்டு ஜாஸ்தி படுறதுனால. இங்கே வந்து டேபிள் வந்து ஒயிட் டேபிள்.
ஆப்பிள் வந்து உள்ளே வந்து ஒயிட்டு வெளியில் வந்து க்ரீன். அப்போ ஆரஞ்சு வந்து அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆனால் ரஃப்பாக தான் நம்ம வந்து காட்ட போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக அப்படி பக்காவாக வந்து காட்ட போகிறது கிடையாது. இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆக்சுவலாக வந்து ரஃப்பாக செய்கிறதுனால நம்ம அந்த ஒயிட்டை விட்டுட்டு செய்வோம், ஹைலைட்லாம் விட்டுட்டு செய்வோம் தெரியுமா. சீரியஸாக நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு ஒர்க் செய்கிறோன்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிட்டு அப்படி இருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் செஞ்சோன்னா செஞ்சுட்டு எரேஸ் பண்ணுறது கூட செய்யலாம். நம்ம இப்போ நம்ம கலரில் செய்கிறதுனால கலர் வந்து எரேஸ் ஆகுமான்னு நிச்சயமாக தெரியாது நமக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. சரியா? சரியா? இப்போ இங்கேருந்து என்ன ஆக போகுதுன்னா இந்த கலர் வந்து டார்க் வந்து இங்கே அப்படியே வந்துட போகுது. இவ்வளோ தூரத்துக்கு டார்க் ஆயிரும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க்கு கிடையாது, ஆனால் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம மேலே கொண்டு போவோம். எப்படின்னா இப்போ இங்கே கொண்டு வரேன். இங்கே பாருங்க, இதை என்ன செய்கிறேன், அந்த ஆப்பில் ஒட்டி செஞ்சிடறேன். நான் முதல்ல ஆப்பில் ஒட்டி நான் வந்து அப்படி செஞ்சு வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி பதறிக்கிட்டே இருக்கும் அது. இங்கே பாரு எவ்வளோ கண்ட்ரோல்டாக செய்கிற பாரு. ஆக்சுவலாக வந்து நான் அப்படியே செஞ்சுட்டு போகிற மாதிரி தெரியுது இல்லையா, சும்மா அப்படியே கை தேய்ச்சிக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அவ்வளோ ஈஸியா, அவ்வளோ ஈஸியாம்மா அப்படி கொண்டு போகிறது இல்லைங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஈஸியாக தான் இருக்கு இல்லையா. ஆமாங்க. உனக்கு ஈஸியாக தான் இருக்கா? இல்லைங்க சார். உனக்கு ஈஸியாக தான் இருக்கான்றேன். அப்படியே பக்கத்தில் அப்படி கொண்டாந்து கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்திடுறது, பக்கத்தில் கொண்டாந்து அப்படி நிறுத்திடுறது உனக்கு ஈஸியாக தான் இருக்கான்னு கேட்குறேன். ஈஸியா இருக்குங்க. ஈஸியாக இருக்குதா? அப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் நீ. ஓகேங்க. சரியா? இப்போ இங்கேருந்து நான் என்ன செய்கிறேன், இங்கே பாருமா, இங்கேருந்து அந்த டார்க் அப்படியே வர்றது பற்றி நான் இங்கேருந்து லைட் எவ்வளோ வரப்போகுதுன்றதை காட்டுறதுக்காக நான் இங்கேருந்து அப்படியே இந்த ஆரஞ்சை வந்து லைட் ஆக்கிட்டே போகிறேன். இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் லைட் ஆக்கிட்டே போய் அந்த இடத்துல வந்து அவ்வளோ லைட்டாக வைக்க போகிறேன். ஆரஞ்சு வேணும் எனக்கு, ஆனால் அவ்வளோ லைட் ஆக்க போகிறேன். இப்போ இங்கேருந்து டார்க் வந்து அப்படியே போய் அங்கே அவ்வளோ லைட்டாக போய் முடிய போகுது. அப்போ சரி, இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறதுக்கு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த பெயிண்டிங் செஞ்சாச்சு. நமக்கு இந்த பெயிண்டிங் திரும்ப இந்த டிராயிங் வந்து திரும்ப நீ வந்து பக்காவாக ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் இல்லை? நல்ல ஒர்க் தானே இது, அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு தடவை நீ செஞ்சு பார்க்கலாம். அப்படி செஞ்சு பார்க்கலான்றப்ப இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நீ பார்த்துட்டு தான் செய்யணும். ஏன்னா யூஸ்வலாக வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நிறையா ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் ஒர்க் இருக்குது பார்த்தியா, அதை பார்த்து காப்பி பண்ணுறாங்க. ஃபைனல் ஒர்க்கை பார்த்து காப்பி பண்ணுறதுனால எந்த ஸ்டெப்புக்கு அடுத்து எந்த ஸ்டெப் வந்துச்சுன்னு இங்கே பாருங்க, இப்போ தெரியும். சரி, இங்கேருந்து டார்க் கொண்டாந்துருக்கோம், இங்கே லைட் கொண்டாந்துருக்கோம் அப்படின்றது தெரியுது. அப்போ அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு நீ செய்யும் போதும் சரி, உனக்கு நீ வேற யாருக்காவது வந்து நீ வந்து டீச்சர் ஆகி அப்படியே டீச்சர் ஆகிடுவில்ல, நீ அடுத்தவங்க சொல்லி தருவில்ல. ஆமாம், டீச்சர் ஆகி இப்பயே டீச்சர் ஆகிட்டியோ? சொல்லித்தர இன்னும் ஆகலை. டீச்சர் ஆகி அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரும்போது இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லித்தரணும். இங்கே பாரு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் இதை முதல்ல செஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் இதை செய்கிறோம், அதுக்கப்புறம் இதை செய்கிறோம், அதுக்கப்புறம் இதை செய்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னோன்னா நம்ம செஞ்சு காட்டினா தான் அவங்களுக்கு விளக்கும். அப்போ இந்த பெயிண்டிங்கை காட்டிட்டு இந்த பாரு இந்த ஸ்டெப்பை இப்படி வருது, அப்போ இந்த இடத்துல செஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து இதையும் மர்ஜ் பண்ணுறப்ப இங்கேருந்து அப்படியே லைட்டாக போயிடும்.
சரியா? இதோட நமக்கு வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். அதாவது ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தெரியும் உனக்கு அது. ஆனாலும் இதோட வந்து நமக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் நம்ம பேசிக்ஸ் வந்து கற்றுக்குறோம். பேசிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் தான். அது முடியுது. அடுத்து வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் ஒன்று இருக்குமா? எப்படின்னா, சரி நான் இது செஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாரு, அதே மாதிரி கிரீனை மேலே வைக்க போகிறேன். நான் வச்சுட்டு திரும்ப இதுக்கு மேலே கிரீன் வந்து நம்ம ஆரஞ்சு வச்ச அளவுக்கு டார்க்காக இருக்காது. ஏன்னா பேக்ரவுண்டு வந்து வார்மாக தான் இருக்குது. நம்ம சப்ஜெக்ட் வந்து கிரீன் தான் டாமினண்ட்டாக இருக்குது இல்லையா? கிரீன் தான் டாமினண்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஆரஞ்சு இருந்தாலும் இந்த ஷேடோஸில் வந்து க்ரீன்ஸும் ப்ளூஸும் வந்து தான் அந்த ஷேடோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஓவராலாக கூல் கலர்ஸ் தான் டாமினண்ட்டாக இருக்குது பெயிண்டிங்கில், ஒர்க்கில். சரியா? அந்த இமேஜில் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபாக இருந்தாலும் சரி, ட்ராயிங்காக இருந்தாலும், கலர் பென்சில் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, அதில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது கூல் கலர்ஸ், க்ரீன்ஸு, ப்ளூஸு. அப்போ அந்த கூல் கலர்ஸை ரிலீவ் பண்ணணும்னா, ரிலீவ் பண்ணுறதுனா என்ன? அதை வெளியில் கொண்டு வர்றது. அது பேக்ரவுண்டில் போய் ஒட்டிக்கிறோம் இல்லையா? ட்ராயிங் வந்து 2Dயாக இருக்கிறதுனால பேக்ரவுண்டில் போய் ஒட்டிக்கிறோம் இல்லையா? அப்போ அது வெளியில் கொண்டு வர்றதா இருந்தால், ஒன்று அந்த பேக்ரவுண்டை நியூட்ரலாக வச்சுருக்கணும். நியூட்ரலாக வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் லைட்டாக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டை டார்க் ஆக்கலாம், சப்ஜெக்ட் டார்க்காக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டை லைட் ஆக்கலாம் இல்லையா? இப்போ கலராக இருக்கிறதுனால இது கூலாக இருந்துச்சுன்னா அது வந்து வார்மாக இருக்கலாம், அது வார்மாக இருந்துச்சுன்னா இது கூலாக இருக்கலாம். அதான் கான்ட்ராஸ்ட் கலர்ன்றது, அதான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ன்றது. அதாவது இந்த கலர் வந்து அந்த கலரை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும், மேலே தூக்கி விடும். காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஓ இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறது காம்ப்ளிமெண்ட். வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட், somebody is boosting it, வெளியில் வந்து அது வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் காம்ப்ளிமெண்டிங்கிறது இல்லையா? இப்போ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் வந்து நம்ம பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலரை ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் மாதிரி இருக்கக்கூடியதை, ஆனால் ஆக்சுவலாக ஹார்மோனியஸ் கலர் ஸ்கீம் அது. 5ன்னு சொல்லிட்டு வர்றப்ப டோட்டல் எவ்வளோ இருக்குது? டோட்டல் நமக்கு ஒரு கலர்ஸ் வீலில் நம்ம காட்டுற கலர் வீலில் 12 கலர்ஸ் இருக்கு இல்லையா? 12 கலர்ஸ்மா, 3 பிரைமரி 3 செகண்டரி, 6 டெர்ஷரி. அப்போ வந்து உனக்கு வந்து 12 கலர்ஸ் வந்துடுது. சரியா? 12 கலர்ஸ்ல ஹாஃப் வந்து 6, கிட்டத்தட்ட ஹாஃப் வந்துடுது. ஹாஃப் வந்துட்டாலே காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். ஆக காம்ப்ளிமெண்ட்ரி கலர் மாதிரி இருக்கக்கூடிய கலர் ஸ்கீம் தான் ஹார்மோனியஸ்லையும் உள்ள வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்கத்தான் செய்யும். சரியா? அதை பேலன்ஸ் பண்ணிடுறோம். எப்படி? ஃபோர் கிரவுண்டில் ஒரு க்ரீன் இருக்குது, ஒரு ஆரஞ்சு இருக்குது. ப்ளூவும் க்ரீனும் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், நமக்கு தெரியும் அது. இப்போ ஆரஞ்சு பாட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஆரஞ்சு பாட்டை, ப்ரௌனிஷ் ஆரஞ்சு பாட்டு இல்லாட்டி வெறும் ஆரஞ்சு பாட்டு இருக்குது. நம்ம இந்த சைடுக்கு போயிடுவோமா முதல்ல? சரி, ஏன்னா அந்த இடத்துல டார்க் காட்டிட்டு தான் நான் அங்கே கொண்டாட முடியும். அப்படி தானே கொண்டாந்தோம் நம்ம. சரியா? இப்போ ஆரஞ்சு பாட்டு வச்சுருக்கோம். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி அது பக்காவாக வந்து ஹார்மோனியஸ் கலர்ஸ் கொடுக்குறோம். இல்லாட்டி கேர்ஃபுல்லாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வராமல் கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? ஒன்று ரெட் எடுப்போம்,
இல்லையா? டார்க்குக்கு ரெட் எடுப்போம், லைட்டுக்கு எல்லோ எடுப்போம். ரொம்ப லைட்டுக்கு ஒயிட் விட்டுடலாம். ரொம்ப லைட்டுக்கு ஒயிட் விட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் லைட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லோ எடுத்துக்கலாம், ரெட் எடுக்கலாம். கட்டாயமாக வந்து ப்ரௌனுக்கு போகவே மாட்டோம் நம்ம. ஏன்னா ப்ரௌனுக்கு போன உடனே அப்போ இந்த இந்த கலர் ஸ்கீம் என்னவா இருக்கும்? இந்த கலர் ஸ்கீம் வந்து கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க. கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கலர் ஸ்கீமுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவோம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 10 கிரே இருக்குது. 10 கிரேல 1வது கிரேயையும், அதாவது 0 கிரே, 12 டார்க்கு, 0 வந்து ஒயிட்டு, 12 வந்து பிளாக் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகே. 0வும் 10ம் நீ வச்சின்னா அது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் அது வந்துடுது, ஜாஸ்தி வந்துடுது இல்லையா? ஆமாங்க. அது வந்து கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தி வந்துடுது. இப்போ எனக்கே பேசிக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரும்போது பேச்சு நின்றுது. அப்போ உனக்கும் பேச்சு நின்றுதோ? கேர்ஃபுல்லாக வர்றப்ப பேச்சு நின்றுது இல்லை? ஆமாங்க. சரியம்மா. அப்போ அந்த கான்ட்ராஸ்ட் ஹையாக இருக்கக்கூடியது, அதுவும் டார்க்கில் இருக்கக்கூடியதை வந்து லோ கீ பெயிண்டிங்ன்றோம். அப்போ கீன்ற வேர்டுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம? லைட் கம்மியாக இருக்கு. லைட் கம்மியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஓகேங்க. கான்ட்ராஸ்டும் ஜாஸ்தியாக இருக்கு. இருக்கக்கூடிய டார்க் வந்து ஹெவியாக உட்காந்துட்டு லைட்டை வந்து கொஞ்சம் போல காட்டுது, ஹை கான்ட்ராஸ்டாக இருக்கு. அதை வந்து லோக்கி பெயிண்டிங்னு சொல்லுவோம். அப்போ அது டார்க்காக இருக்கக்கூடியது, ஷேடோவில் இருக்கக்கூடியது, அதில் வந்து லோக்கி பெயிண்டிங்கிறோம். அப்போ ஹைக்கி பெயிண்டிங்னு ஒன்று இருக்கும்ல, லோக்கி அப்படின்னு சொன்னோன்னா ஹைக்கின்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாங்க. இல்லை, ஹைக்கி என்னவா இருக்கும் சொல்லு, நீயே சொல்லு. புரியலைங்க சார். லோக்கி பெயிண்டிங்ன்றது வந்து டார்க் பெயிண்டிங், சரியா? கொஞ்சம் போல தான் லைட் இருக்கு. அப்போ கொஞ்சம் போல லைட் இருக்கு, எல்லாம் நிறைய டார்க் இருந்துச்சு அப்படின்னா ஹை கான்ட்ராஸ்டாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அப்போ இடையில இருக்கக்கூடிய கிரே எல்லாம் தெரியல. அதாவது இப்போ 0வில் ஆரம்பிச்சிருக்கு, ஒயிட் பேப்பர் இருக்கு, அதுக்கு அடுத்த கலரே வந்து 10, 12 பிளாக். விளங்குதா? அது என்ன சொல்றேன்னு விளங்குதா? புரியுதுங்க. சரியா? இப்போ அதை வந்து நம்ம லோ கீ பெயிண்டிங், அதாவது லோ லைட், லோ லைட், லோ மீடியம் லைட், லோ லைட் அப்படின்றோம். ஓகேங்க. அப்போ இன்னொரு கலர், இன்னொரு இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக என்னவா இருக்கும்? லைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், டார்க்கு கம்மியாக இருக்கும். சரியா? ஆமாங்க. அப்போ லைட் கம்மியாக இருக்கிறது வந்து லோ கீனும், லைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறத ஹை கீன்னு சொல்லுவோம். இது வந்து மீடியம் கீ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்க. அதே மாதிரி கலர் ஸ்கீம்லேயும் லோ கான்ட்ராஸ்ட், ஹை கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு செய்வோம். ஹார்மோனியஸ் கலர் ஸ்கீம் கூடுமான வரைக்கும் லோ கான்ட்ராஸ்டில் தான் இருக்கும். கூடுமான வரைக்கும். ரொம்ப குறைச்சலான இடங்களில் மாத்திரம் ட்ராமா வேணும் இல்லையா? ஒரு ட்ராமா, ஒரு ஒர்க், ஆர்ட் ஒர்க் அப்படின்னு இருந்தால் ட்ராமா இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரும்ப நான் இந்த இடத்த வந்து க்ரீனை வந்து லைட் ஆக்கிட்டேம்மா. தெரியுதா உனக்கு? இந்த இடம் டார்க்காக இருக்குது, இங்கே வர வர லைட் ஆகிட்டே வந்துடுது. சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னொரு ஆரஞ்சு ஒன்று நம்ம கொடுக்கணும் பேக்ரவுண்டுக்கு. மேலே வந்து ஆரஞ்சு போட்டு முடிப்போம். அதாவது இப்போ வந்து பேக்ரவுண்டை வந்து இங்கே இதுதான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. கூல் கலர்ஸ், க்ரீன்ஸ், ப்ளூஸ், இதை வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறத வெளியில் கொண்டு, அதை தான் நம்ம வந்து ரிலீஃப்னுவோம்.
இதை ரிலீவ் பண்ணணும், இதை ரிலீவ் பண்ண வெளியில் கொண்டு வரணும்னா இங்கே வந்து நம்ம வந்து வார்ம் கலர்ஸ் கொடுக்கணும். ஓகே நான் அதுக்காக முதல்ல ஆரஞ்சை கொடுத்து பிளெண்ட் ஆக்கி க்ரீனை கொடுத்து கீழே கொண்டு போயிட்டு திரும்ப ப்ளூவை கொடுத்து இப்போ ப்ளூ கொடுக்க போகிறேன். ப்ளூ கொடுத்த உடனே நல்ல கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். சரியா? நம்ம வந்து இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறதா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம், இல்லை நல்லா கான்ட்ராஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோம்னாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். வாட் எவர் வி வாண்ட் டு டூ. கான்ட்ராஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம், இப்படியே மர்ஜ் பண்ணி செஞ்சு பார்ப்போமா? கான்ட்ராஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். கான்ட்ராஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? அப்போ நான் வந்து என்ன பிள்ளை ஏதோ வாசனை அடிக்குது? ஆ ஆ அங்கே போடுறாங்களோ? ஓ, போட்டு வந்தியா? சரி சரி. சரியாம்மா, இந்த இடத்துல வந்து இல்லை திடீர்னு வீட்டில் ஏதோ ஒரு வாசனை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. 2 பேர் தான் இருக்கோம். ஓகே அதனால என்னன்னு கேட்டுக்கிட்டேன். அந்த ஃபியூமிகேட்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சாம்பிராணி போடுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, ஒரு தட்டு மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே சார். அதில் போட்டு விட்டோம்னா, ஏன்னா நம்ம நெருப்பு வீட்டில் வந்து நெருப்புக்கு எங்கே போகிறது, எல்லாமே கேஸில் தான் செய்கிறோம். ஆமாங்க சார். அப்போ நெருப்பு கிடைக்காது. நெருப்புக்கு பதிலாக நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இதை வச்சு செஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்க சார். சரி அம்மா, அப்போ வந்து நான் வந்து முதல்ல வந்து ஒரு வார்ம் கலரை வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கூல் கலரை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு சப்போர்ட்டிங் கலர் ஒன்று எடுத்து, ப்ளூ வந்து சப்போர்ட்டிங் கலர் தானே, அதுக்கு க்ரீனுக்கு சப்போர்ட்டிங் கலர் தானே, சப்போர்ட்டிங் கலர் ஒன்று எடுத்து நான் வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரியா? நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன். ஏன்னா என்ன நம்ம வந்து சொல்லியிருக்கோன்றது தெரியணும் இல்லையா? என்ன லேசாக அந்த கலரை வச்சுட்டு முடிச்சிட்டு நான் திரும்பியும் இன்னொரு ஆரஞ்சு கொடுத்து அந்த பேக்ரவுண்டை வந்து மேலாப் நம்ம ஆரஞ்சு கொடுப்போம், அந்த பேக்ரவுண்டு தான் வந்து தெரியும் வார்ம்த். என்ன கேம்ஃபரா? அப்படியா? பாத்ரூம்ல தொங்குதா? யார் பிள்ளை கொடுத்தது தெரியலையே, என்ன சொல்றேன்னு வழங்கல எனக்கு. ஓ, டானிஷ்கில் கொடுத்தாங்களோ? ஓகே ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் குறையுதுமா, ஒரு செகண்டு. பரவாயில்ல, லைட்டிங் இல்லை. சரியா? இப்போ ப்ளூவை கொண்டு வந்து ஏற்றிட்டு
அதுக்கு மேலே நான் ஆரஞ்சு கொடுத்தேன்னா ஒரு வார்ம் க்ளோ தான் இருக்கும். ஆனால் கீழே வந்து இந்த 3 கலரோடைய எஃபெக்டும் தெரியும். இது தெரிஞ்ச ஆளுகளுக்கு மாத்திரம் தான் நம்ம 3 கலர் கொடுத்துருக்கோன்றதே தெரியும் இல்லையா? ஆமாங்க சார். இல்லாட்டி இல்லாட்டி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ரொம்பையும் டார்க் ஆக்கிடக்கூடாதுமா. ஏன்னா அப்போ நமக்கு சப்ஜெக்டில் டார்க் வருது பற்றியா, அந்த டார்க் தெரியாமல் போயிடும். சப்ஜெக்டில் டார்க் வர்றது நமக்கு தெரிஞ்சாகணுமே. டீச் பண்ணும்போது சரியா, நீ வந்து நாளைக்கு டீச்சர் ஆகும்போது சரி, அடுத்தவங்க டீச் பண்ணிட்டு இருக்கும்போது நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா, டீச் பண்ணும்போது செஞ்சு காட்டி தான்மா டீச் பண்ணணும். அதாவது வெறும் சொல்றதுனால வந்து டீச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகாது. என்ன நம்ம வந்து சொல்றோமோ அதை வந்து நம்ம செஞ்சு காட்டணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த கலர் வை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாமல் உட்காந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் வை இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த கலர் வை. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். நிறைய இதே மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன் நான். பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு ஃப்ளவர் நம்ம 2 பேரும் செஞ்சோம். அது ஒரு ஃப்ளவர் வாஸில் இருந்து கொஞ்சம் போல் அப்படி குண்டா ஒரு ஃப்ளவர் வாஷ். இல்லை நம்ம செய்யலை, இல்லை நம்ம தான் செய்யணும். ஞாபகம் இல்லை. ஆனால் பார்த்துருக்கேன் அந்த இது ஃப்ளவர் வாஷ் இது போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஞாபகம் இல்லை. நான் போஸ்ட் பண்ணியிருக்கேனா? ஆனால் உனக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேனான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. சரியா ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்கும். உனக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை பாரு. அப்போ அந்த 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 பெயிண்டிங்கை காட்டி கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டெக்னிக் தான் அது. பேக்ரவுண்டு தான் மேக்ஸிமம் டைம் ஆச்சு. சரியா? அப்போ அந்த பெயிண்டிங்கை காட்டி நான் வந்து இப்படி செய்யின்னு சொல்லிட்டு செய்ய சொல்லிடலாம். அப்படியே நான் செய்யறது இல்லைன்னா அதை வச்சுட்டு நீ செய்ய முடியாது. என்ன செய்ய பாப்ப நீ? நான் என்ன ரிசல்ட் கொண்டாந்துருக்கேன், அந்த ரிசல்ட்டை தான் கொண்டாட பாப்பையே தவிர ஆக்சுவலாக அந்த மெத்தடு ஒன்று இருக்கு பற்றியா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் அழுத்தி செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் இந்த இடத்துல டீட்டெயில்டு கரெக்டாக போக வேண்டியிருக்குன்றதுனால பென்சிலோடைய ஹோல்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு பாருமா. எழுதுன மாதிரி ஹோல்டு போயிட்டேன். போயிட்டு அங்கே மேலே வர வர ஓப்பன் அப் ஆயிரும். இப்போ இது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த எட்ஜுக்கு போகிறப்ப வேறு ஸ்ட்ரோக் வந்தாலும் அந்த ஸ்ட்ரோக்கு தெரியாமல் செஞ்சிருவேன் நான். கிட்டத்தட்ட அந்த எட்ஜுக்கு போய் மெதுவாக செய்யும்போது கூட அந்த ஸ்ட்ரோக்கோடைய டிரெக்ஷனை மாற்றாமல் செஞ்சிருவேன்.
மேலே டார்க்காக இருக்குது, அதை லேசாக விட்டுட்டேன் நான். அதை நம்ம எரேஸ் பண்ண முடிஞ்சுன்னா எரேஸ் பண்ணிக்கிறோம், இல்லாட்டி அப்படியே ஒரு இது இருக்குது, ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் இருக்குது, ஃப்ளாட்டாகவே இருக்கும் மூடி டாப். சரியாம்மா, இப்போ என்ன ஆகுது, பேக்ரவுண்ட் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறோம். Halo Dani. Siya, Tata. Halo. Hello baby, you want to see what I'm doing? Can you see? I'm doing a drawing. I'm teaching somebody. That's cool. That's cool. Yeah. என் பேத்தி ஓகே ஓகேங்க. ஆன்லைனில் வந்து அது பார்த்துட்டு நான் டீச்சிங் சம்படினா தட் ஸ்கூலாம். 4 வயசாகுது. அவங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்ச நேரம் எனக்கு தாத்தா ஹாய் தாத்தா அப்படின்னு. சரியாம்மா, பென்சில் ஷார்பன் பண்ணணும்னா என்னம்மா இந்த டைம்ல அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் இல்லைங்க சார்? ஆமாம், அவங்க இப்போ வந்து நமக்கு வந்து 7:45 ஆகுதா, அவங்களுக்கு வந்து காலையில் 7:15. ஓகே ஓகேங்க. அவங்களுக்கு வந்து 8:30க்கு ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேங்க. அவங்க அப்பா கொண்டு போய் விடுவார், அப்படி இல்லாட்டி அவங்க அம்மா கொண்டு போய் விடுவாங்க. இப்போ இந்த ஏஜில் வந்து பஸ்ஸில் விடக்கூடாது, பஸ்ஸில் அனுப்ப மாட்டாங்க இந்த ஏஜில். அங்க ஒரு ரூல்ஸ் சார் இல்ல ரூல்ஸு அதே மாதிரி 10 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் குழந்தைகள் வீட்டில் கூட தனியாக இருக்கக்கூடாதுமா. சரி சரிங்க. அதான் நம்ம சொந்த வீட்லேயே குழந்தைகள் வந்து தனியாக இருக்கக்கூடாது, யாராச்சும் கூட இருக்கணும். குழந்தைகள் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் பக்கத்து வீட்டில் பார்த்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா வந்து அந்த பேரண்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி சரிங்க. வார்னிங்லாம் கிடையாது, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி 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 அது செய்யக்கூடாது. என்னம்மா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதான் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் சமயத்தில். பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. அடித்ததை பார்த்தாங்கன்னா, யாராவது சின்ன பிள்ளைகளை அடிக்கிறத பார்த்தாங்கன்னா, யாருமே யாரையும் அடிக்கக்கூடாது. உலகம் ஃபுல்லாக அதுதான். ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழமொழியே இருக்குது, அந்த காலத்து பழமொழி. இங்கே இப்போ இன்னும் அது செல்லுமா என்னன்னு தெரியாது. உங்களை எல்லாம் உங்கள் அம்மா அப்பா அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பிரம்பை கையாளாதவன், அதாவது குச்சி வச்சு அடிக்காத ஆள், ஃபாதர் மதர் தன் மகனை பகைக்கிறானா, இஸ் மிஸ்லீடிங் த சைல்டு அப்படின்வாங்க. பார்த்துக்க, அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அது அடிக்கிறதுன்றது வந்து ஒரு இது. ஆனால் அந்த ஊரில் வந்து
அடித்தா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ குழந்தைகள் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் அப்பா அம்மா என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெயில். சரியாம்மா, இதோட வந்து பேக்ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ பேக்ரவுண்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோமா? நிறைய ஃபோட்டோஸ் வரும் போல இருக்குது. வரட்டும், பரவாயில்ல. சரி. சரியாம்மா, இப்போ நம்ம வந்து ஜக்குக்கு போயிடுவோமா? ஜக்குக்கு போகிறோன்னா ஒரு ஆரஞ்சை முதல்ல கொடுத்துருவோம்மா. சரியா? இப்போ ஜக்கில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்குது, இந்த இடத்துல ஹைலைட் ஒன்று வருதுமா. இங்கே பாரு, அந்த இடத்துல இப்படி ஹைலைட் வருது. அந்த இடத்துல அப்படி வந்து ஜன்னல் ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கான். ஏஐ தானே ஆக்சுவலாக. அப்போ ஆக்சுவலாக ஒன்றும் இருக்காதாங்க, ஆனால் இருக்கிற மாதிரி ஜன்னல் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. சரியா? அப்படி ஜன்னல் இருக்கிற மாதிரி இருக்குது. பக்காவாக இருக்கணுன்ற தேவை கிடையாது நமக்கு. அப்போ இங்கேருந்து இப்படியே வந்து அந்த இடத்துல அப்படி போய் அங்கே என்ன எவ்வளோ நேரம் செய்யலாமா சொல்லுமா? நிறுத்திக்கிறோமா? நாளைக்கு செய்வோமா? இன்னைக்கு இதை ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு செய்வோமா? ஓகேம்மா, ஓகே. அதோட இதை நம்ம இது நிறுத்திக்கிட்டு நாளைக்கு செய்யலாம். லேஸ் அந்த இடத்துல டிராயிங் வந்து தப்பு இந்த மாதிரி வச்சு கரெக்ட் பண்ணிட்டேன். சரியா? நாளைக்கு செய்வோம். ஓகே, ஃபைன். என்னம்மா? ஓகேம்மா. Recording is not.